எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம WWE ரெஸ்லிங் சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா அவரோட தீம் சாங்ல இருக்கிற லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸோட தமிழ் மீனிங் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு கேட்க புதுசாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துருவோம். எழுதி வச்சிருக்கேன். நம்மளால நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. சரி, நான் லிரிக்ஸ் ஒன்று சொல்லிட்டு அதுக்குண்டான தமிழ் மீனிங்கும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் எப்படி வருதுன்னா, யுவர் டைம் இஸ் அப், மை டைம் இஸ் நவ், யூ கேன் see me, மை டைம் இஸ் நவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் நேரம் முடிஞ்சிட்டு, இது என்னுடைய நேரம், உன்னால் என்னை பார்க்க முடியாது, இது என்னுடைய நேரம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனே ரொம்ப பிடிச்சிருக்கு. யுவர் டைம் இஸ் அப், மை டைம் இஸ் நவ், யூ கேன் see me, மை டைம் இஸ் நவ். திரும்ப சொல்கிறேன், உன் நேரம் முடிஞ்சிட்டு, இது என்னோட நேரம், உன்னால் என்னை பார்க்க முடியாது, இது என்னோட நேரம். நல்லா இருக்கு. அப்புறம் இஸ் த ஃப்ரான்சிஸ் பாய், ஐ எம் சைனிங் நவ், யூ கேன் see me, மை டைம் இஸ் நவ். உரிமையுள்ள பையன் நான், இப்போ நான் ஜொலிக்கிறேன். அதாவது எனக்கு உரிமையானது இது, நான் ஜொலிக்கிறேன், உன்னால என்னை பார்க்க முடியாது, இது என்னோட நேரம். அடுத்த லைன் வந்து, இன்கேஸ் யூ ஃபார்கெட் ஆர் செல் ஆஃப், ஐ எம் ஸ்டில் ஹாட், நாக் யுவர் செல் ஆஃப், மை மணி ஸ்டாக் ஃபேட் பிளஸ், ஐ கேன் டேன் த ஸ்வெல் ஆஃப். நம்மளே திக்கி திக்கி படிக்கிற மாதிரி இருக்குப்பா. நீ மறந்தாலோ, இதோட தமிழ் மீனிங் சொல்றேன், நீ மறந்தாலோ அல்லது விழுந்தாலோ நான் இப்போது சூடாக இருக்கிறேன், உன் ஓட்டை உடைச்சிரு, எனக்கு பணக்குழப்பு அதிகமாக உள்ளது, என்னால் அதை அணைக்க முடியாது. இந்த லைன் வந்து ஏதோ கொஞ்சம் வன்மத்தை கக்கிற மாதிரியே இருக்கு. சரி, அடுத்த பேஜ் போயிடுவோம். மொத்தம் எத்தனை பேஜ்? எம்மாடி 7 பேஜ் இருக்கு. சரி, ரைட்டு. அதே மாதிரி தான், த ஃப்ரான்சிஸ் டூயிங் பிக் பிட்னஸ், I love this, it's automatic, I win this. Oh, you hear those sound, you hear this horn, you finished. அதாவது உரிமை பெரிய அளவில் ஏலமானது, நான் அதில் வாழ்கிறேன், இது தானாகவே நடக்கும், நான் இதில் வெல்வேன். நீ அந்த கொம்பு சத்தத்தை கேட்கிறாயா, அப்பனா நீ முடிஞ்சிட்ட. அதாவது நீ அந்த கொம்பு சத்தத்தை கேட்டா நீ முடிஞ்சிட்டன்னு அர்த்தம். சரி, இதையும் ஒத்துக்கலாம் ஓரளவுக்கு. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, எ சோல்ஜர் அண்ட் ஐ ஸ்டே அண்டர் யூ ஃபைட்டிங் ப்ளஸ், ஐ எம் ஸ்டார்மிங் ஆன் யூ சம்ஸ் லைக் ஐ எம் டண்டர் அண்ட் லைட்டிங். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, ஒரு சிப்பாய் நான் உன் கீழிருந்து சண்டையிடுகிறேன், மேலும் நான் இடி மின்னல் போல் உங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறேன். இடி மின்னல் போல தாக்குதல் நடத்துவோம். அதுக்கப்புறம், ஏன்ட் நோவே யூ பிரேக்கிங் மீ, கிட் ஐ எம் ஹார்டர் தன் நெயில்ஸ். நீ என்னை உடைக்க வழி இல்லை பையா, நான் உங்களை விட கடினமானவன். ரைட்டு. அப்புறம் பிளஸ், ஐ கீப் இட் ஆன் லாக் லைக் ஐ எம் பார்ட் ஆஃப் த ஜெயில். நான் சிறையில் இருப்பது போல அதை பூட்டியே வைத்திருக்கிறேன். அதாவது எதை பூட்டியிருக்காருன்னா, நீ என்னை உடைக்க வழி இல்லை, அந்த வழியை ஜான்சினாவே பூட்டி வச்சிருக்கானோ, அந்த ஜான்சினாவை உடைக்கிற வழி ஜான்சினாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இந்த 2 லைன்ல சொல்றான். சரி, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் சொன்னேன்ல, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன 2 லைன் எனக்கு பிடிச்சிருக்கு. இடையில உள்ள லைன் மட்டும் கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரியே இருக்கு. சரி, ரைட்டு. அடுத்த லைனு, ஐ எம் slaughtering stale competition, I got the whole block wishing. நான் பழைய போட்டியாளர்களை அழிக்கிறேன், எனக்கு எல்லாமே ஆசையாக இருக்கிறது. சரி, they could run with my division, but they gone fishing, no bite. அவங்க என் பிரிவுல ஓடலாம், ஆனால் அவங்க மீன் பிடிக்க செல்கிறார்கள், தூண்டில் இல்லாமல். சரி, ரைட்டு. இதை ஏதோ லேசா கருத்து வருது. ரைட்டு. கிட் யுவர் பாய் ஹோல்ட் வெயிட், ஐ காட் மை சவுல் ஸ்ட்ரைட், ஐ பிரஷ் யுவர் மவுத் லைக் கோல்கேட்.
பையா, உன் பையன் எடையை பிடிச்சிட்டேன். நான் என் மனதை சரி பண்ணிட்டேன். நான் கோல்கேட் மாதிரி உன் வாயை தொலைக்கிறேன். சரி, ரைட்டு. இன் எனி வெதர் ஐ எம் நெவர் பெட்டர் யூ, யுவர் பாய் சோ ஹாட், யூ வில் நெவர் கேட்ச் மீ நெக்ஸ்ட் மேன் ஸ்வெட்டர். எந்த வானிலையிலும் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன். உன் பையன் ரொம்ப சூடாக இருக்கிறான். அடுத்தவனுடைய சொட்டரில் நீ என்னை ஒருபோதும் பிடிக்க முடியாது. அடுத்த லைனு, இஃப் தே ஹேட் லெட்டம் ஹேட் ஐ ட்ராப் ய ஓல் கிளான் லே யோ ஆஸ் டவுன் ஃபார் த 3 செகண்ட் 10. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது கொஞ்சம் 18+. சரிங்களா, முன்கூட்டியே சொல்லிடுறேன் 18+. அவங்க வெறுத்தா வெறுக்கட்டும், நான் உன்னை முழுசா கைவிடுக்கிறேன். ஒரு 3 செகண்டுக்கு உன்னுடைய ஷூ கீழே படுக்க விடு. அதாவது டபுள் மீனிங்காக கருத்து சொல்லியிருக்காப்புல. அதாவது இந்த WWE ரெஸ்லிங்கில் இந்த 1 2 3 அடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ எதிரியோட பெடக்ஸ் வந்து தரையில தானே இருக்கும், அதை சொல்றாரு. அதாவது உன்னோட ஷூவை கீழே ஒரு 3 செகண்டுக்கு படுக்க விடு அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, ஜெர்க் ஆகுது ஒரு மாதிரி. சரி, ரைட்டு. யுவர் டைம் இஸ் அப், மை டைம் இஸ் நவ், யூ கேன் see me, மை டைம் இஸ் நவ். இது ஃபர்ஸ்ட் சொன்னது தான். ஒரு நேரம் முடிஞ்சிட்டு இது என்ன நேரம், உன்னால என்ன பார்க்க முடியாது என்ன நேரம். ஓ, இட்ஸ் கோன் பி வாட் இட்ஸ் கோன் பி 5 pounds ஆஃப் கரேஜ். அது போன மாதிரியே போகுது. சரி, அது போன மாதிரியே ஆக போகுது. 5 பவுண்டு தைரியம் என்கிட்ட இருக்கு. சரி, பட்டி பாஸ் டின்ட் பேண்ட்ஸ் வித் எ கோல்டு டீ. தங்க நிற டீ நிறத்துடன் கூடிய டின்ட் பேண்ட். சரி. ஓ, இட்ஸ் எ வார் டான்ஸ் அண்ட் விக்டரி ஸ்டெப். இது ஒரு போர் நடனம் மற்றும் வெற்றி படி. யர் ஆல் ஸ்டாண்ட்ஸ் இஸ் எ கிஃப்ட் வென் யூ இன்சிஸ்ட் இட்ஸ் மை ரெப். அதாவது ஒரு மூல நிலைப்பாடு ஒரு பரிசு ஆகும், நீங்கள் என் பிரதிநிதி என்று அதை வலியுறுத்தும் போது. ஜான் சீனா ட்ரேட்மார்க் ஒய் ஆல் ஆர் சோ அண்ட் டாக் அபவுட். ஜான் சீனா ட்ரேட்மார்க், இதோட தமிழ் மீனிங் சொல்றேன். ஜான் சீனா ட்ரேட்மார்க், நீங்க எல்லாரும் இப்படித்தான் அதை பத்தி பேசுவீங்க. அதாவது ஒரு மூல நிலைப்பாடு பரிசாகும், நீங்கள் என் பிரதிநிதி என்று அதை வலியுறுத்தும் போது ஜான்சினா தான் ட்ரேட்மார்க் அப்படின்னு நீங்க எல்லாரும் அதை பத்தி பேசுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த லைன், த பிரெட் யூ மேக் பட் டோன்ட் நவ் த ரெசிபி ஃபார் டாக் டஃப். நீங்க செய்யற ரொட்டி பத்தி பேசுங்க, ஆனா மாவுக்கான ரெசிபி தெரியாது. ஏமின் கன்ஸ் இன் ஆல் யுவர் போட்டோஸ், that's a no when this pop. You will lip lock your big talks, a blatant no so. உங்க எல்லா போட்டோக்களிலும் துப்பாக்கிகளை குறிவைத்துக் கொண்டு இருப்பது, இது பாப் அதிகரிக்கும் போது, இது பாப் ஆகும்போது நீங்க உங்க பெரிய பேச்சை வெளிப்படையாகவே லிப்லாக் பண்ணுவீங்க, இல்லனா சரியா. See what happens when the ice age melt. பனியுகம் உருகும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். You see, monetary status is not what matters, but it helps. பணநிலை முக்கியம் இல்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் அது உதவுகிறது. அதாவது பணம் முக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா பணம் தான் உதவுது. இது வந்து ஒரு சில லிரிக்ஸுக்கு மட்டும் தான் தமிழ்ல சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்ல முடியுது. இன்னும் நிறைய லிரிக்ஸ்ல வந்து தமிழ்ல புரியுது, அது எப்படி சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. கூகுளில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். கடைசி பேஜ், ஐ ராக் எ டைம் பீஸ் பட் பை பென்னி இஃப் எனி த சேம் ரீசன், ஒய் ஆல் குட் லவ் மீ இஸ் த சேம் ரீசன் ஒய் ஆல் கண்டம் மீ. நான் பென்னியின் ஒரு கடிகாரத்தை அசைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு காரணம், நீங்கள் அனைவரும் என்னை கண்டிப்பதற்கும் அதே காரணம்.
A man's measured by the way that he thinks, not clothing lines, eye slings, leather and minks. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான் என்பதை வைத்தே அவன் அளவிடப்படுகிறான். அப்புறம் துணிக்கோடுகள், பனிக்கட்டி இணைப்புகள், தோல் மற்றும் மிங்ஸ் அல்ல. I spend 20+ years seeking knowledge of self. So far now more podcasts live the எனக்கு திக்கிது, ரிப்பீட் வரேன். I spend 20+ years seeking knowledge of self. So far now more podcasts live for wealth. நான் 20 வருடங்களுக்கும் மேலாக என் சுய அறிவை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு மார்க் பிராட்காவின் வாழ்க்கை செல்வத்திற்காக வாழ்கிறது. நீங்கள் மார்க் பிராட்கானா யாருன்னு நீங்கள் கேட்கலாம். மார்க் பிராட்கானா ஜான்சினாவோட ஃப்ரெண்டு, சரிங்களா? அவன் வந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்கான் ஜான்சினாக்கு. கடைசி லிரிக்ஸ் முடியும் போது அவன் பேரை வச்சிருக்கான். நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 லைனும் ஊடையில் ஒரு 2 லைன் சொன்ன பற்றில அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் ஒரு சில லிரிக்ஸ் வந்து வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சில லிரிக்ஸ் வந்து புலம்புற மாதிரி இருக்கு, ஒரு சில லிரிக்ஸ் வந்து படிக்கிறவனே தலையை பிச்சிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியா யுவர் டைம் இஸ் அப், மை டைம் இஸ் நவ், யூ கேன் சி மீ, மை டைம் இஸ் நவ். இதுக்கு தமிழுக்கு உங்க அர்த்தம் உங்களுக்கே தெரியும். சரி, முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த WW சூப்பர் ஸ்டாரோட லிரிக்ஸை தமிழ் மீனிங் கொண்டு வரணும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் WW பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஜான்சினா, ரேண்டி ஆர்டன், அண்டர்டேக்கர் இந்த 3 பேர் ரொம்ப பிடிக்கும். பாய்.